ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கூர்மாவதாரத்தை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் இருந்தது. அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலான்னு தான் இந்த வீடியோ. இன்று ஆணி தேய்பிரை துவாதசி ஸ்ரீ கூர்ம ஜெயந்தி. ஸ்ரீமன் நாராயணனின் தசாவதாரங்களுள் 2வது அவதாரம் கூர்மாவதாரம். தேவர்களுக்கு அமுதம் கிடைக்க வங்கக்கடல் கடைந்த மாதவன் கடலை கடைந்தபோது மத்தாக பயன்படுத்திய மிகப்பெரிய கனமான மந்திரமலை வழுக்காமல் சரியாக பொருந்துவதற்காக தாமே ஒரு மேடை போல, அதாவது கூர்ம அவதாரம் எடுத்து வலிமையான ஓடு கொண்டு மூடிய ஆமை அவதாரம் எடுத்தார். ஸ்ரீ கூர்ம காயத்ரி. ஓம் தராதராய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ கூர்ம பிரஜோதயாத். கூர்மம் என்றால் ஆமை என்று பொருள். அத்தகைய ஆமை வடிவம் கொண்டு பல நன்மைகள் ஏற்பட காரணமாக இருந்தது. அதன்படி இன்று அனைத்து பெருமாள் கோயில்களிலும் கூர்ம ஜெயந்தி சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடத்தப்படுகிறது. கூர்ம அவதாரம் என்பது யாரையும் அழிப்பதற்காக எடுக்கப்படாமல் அனைவரையும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று எடுக்கப்பட்ட மகத்தான அவதாரம். எனவே ஒருவரின் உருவ அமைப்பு கொண்டு அவரை இகழாமல் அவரிடம் உள்ள உண்மையும் பெருமையும் உணர்ந்து போற்ற வேண்டும் என்பதை உணர்த்துவதே கூர்ம அவதாரத்தின் நோக்கமாகும். திருமால் சாயங்காலத்தில் கூர்ம அவதாரம் எடுத்ததால் இன்று சாயங்காலம் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாவிஷ்ணு அஷ்டோத்திரங்களை சொல்லி தங்களால் முடிந்த நிவேதனம் படைத்து வழிபடலாம். ஸ்ரீ கூர்மநாத பெருமாளுக்கு உலகிலேயே ஒரே ஒரு தனி கோயில்தான் உள்ளது. ஆந்திரா ஒரிசா எல்லையில் ஸ்ரீகாக்குளம் நகரத்திலிருந்து 13 கிலோமீட்டர் வடகிழக்கில் உள்ள ஸ்ரீகூர்மம் என்ற ஒரு சிறு கடற்கரையோர கிராமத்தில் கூர்ம, விஷ்ணு, பத்ம, பிரம்மாண்ட புராணங்களில் இந்த ஆலயத்தை பற்றி முக்கிய குறிப்புகள் கிடைக்கின்றன. சன்னதி பல லட்சம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாக கூறப்பட்டாலும் வெளிப்புற கட்டமைப்புகள் பலமுறை புனரமைக்கப்பட்டன. கிருத யுகத்தில் ஒரு பக்தியுள்ள அரசன் சுவேத மகாராஜா பல ஆண்டுகளாக கடுமையான தவம் செய்ததாக புராணம் கூறுகிறது. அவரது விருப்பத்தை நிறைவேற்ற விஷ்ணு இங்கே கூர்ம அவதார வடிவில் சுயம்புவாக காட்சியளித்தார். பிரபஞ்சத்தை உருவாக்கிய பகவான் பிரம்மா பிரதிஷ்டா சடங்குகளை நடத்தினார் மற்றும் கோபால யந்திரத்தால் சந்நிதியை பிரதிஷ்டை செய்தார். சுவேத புஷ்கர்ணி, அதாவது கோயிலுக்கு எதிரே உள்ள ஏரி சுதர்சன சக்கரத்தால் உருவானது. ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் இந்த ஏரியில் இருந்து வெளிப்பட்டு ஸ்ரீ கூர்ம நாயகி என்ற பெயரில் கருட வாகனத்தில் அமர்ந்து வரதமுத்திரை தோரணையில் போற்றப்படுகிறார். ஸ்ரீ கூர்மம் கூர்மநாதருக்கும் கூரேசர்நாதருக்கும் உள்ள மிக அற்புதமான சம்பந்தம் பற்றி பார்க்கலாம். பூரி ஜெகநாத பெருமாள் கோயில் திருவாராதன முறைகளை ஸ்ரீ பஞ்சராத்திர ஆகமப்படி மாற்ற விழுந்த ராமானுஜருக்கு ஒத்துழைக்காத கோயில் பூஜாரிகள் ஜெகநாத பெருமாளிடம் பழைய முறையை மாற்ற வேண்டாம் என்று பிரார்த்தித்தனர். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக தங்கள் மூதாதையர் காலத்திலிருந்து பெருமாளுக்கு எவ்வித குறையும் இல்லாமல் பூஜை செய்து வரும் அவர்கள் பூஜை முறையை மாற்றினால் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்றும், இதை எப்படியாவது பெருமாளே ராமானுஜரிடம் தெரிவித்து அவரை மாற்ற வேண்டும் என்று வேண்டினார்கள். ராமானுஜர் கனவில் தோன்றிய பெருமாள் அங்குள்ள ஆராதன முறைகளை மாற்ற வேண்டாம் என்றும் அவருக்கு வேறு ஒரு முக்கியமான கைங்கரியம் காத்திருப்பதாகவும் கூறினார். தம் வாகனமாகிய கருடனை ஏவி ராமானுஜரை ஸ்ரீகூர்மத்தில் விட்டுவிடுமாறு ஆணையிட்டார். அவ்வாறே கருட பகவான் ராமானுஜரை இரவோடு இரவாக ஸ்ரீகூர்மத்தில் விட்டுவிட்டார். காலையில் எழுந்து பார்த்தபோது தாம் ஒரு புதிய இடத்தில் இருப்பதையும் தாம் சீடர்கள் யாரும் உடன் இல்லாததையும் அறிந்தார். இது ஜெகநாத பெருமாளின் திருவிளையாடல் என்பதை உணர்ந்தார். சுற்றுமுற்றும் பார்த்த அவர் அருகில் ஒரு குளம் இருப்பதை கண்டார். அவர் இருக்கும் இடத்துக்கு பின்புறம் ஒரு இடிந்த கட்டிடமும் நடுவில் ஒரு செவ்வக வடிவில் ஒரு லிங்கம் போன்ற ஒரு கருங்கல்லும் அதன் மேல்புறத்தில் ஒரு சிறிய கல் இருப்பதையும் பார்த்தார். அந்த ஊர்க்காரர்களிடம் விசாரித்ததில் அந்த கல் அங்கு பல நெடுங்காலமாக இருப்பதாகவும் சிலர் அவ்வப்போது இதை வழிபடுவதாகவும் கூறினார்கள். அதை நன்றாக உற்று பார்த்ததில் அதில் ஏதோ ஒரு உருவம் தெரிந்தது. ஆனால் என்ன என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதத்தையே ராமானுஜர் புசிப்பதால் பக்கத்தில் எங்கும் பெருமாள் கோயில் இல்லாததால் அன்று முழுவதும் அவர் உபவாசம் இருந்தார். சோர்வாக கண்ணயர்ந்தவர் கனவில் அன்று இரவு மீண்டும் ஜெகநாத பெருமாள் தோன்றி தாமே சமுத்திர மர்தனத்தில் அவதரித்த கூர்ம அவதாரமாக இங்கு எழுந்தருளியிருப்பதாக அருளினார். மிகவும் மனமகிழ்ந்த ராமானுஜர் கிராமத்தார்களை அழைத்து அவர் கூர்மாவதார் பெருமாள் என்று கூற அவர்கள் நம்ப மறுத்தனர். ஆமைக்கும் அந்த இடத்துக்கும் தொடர்பு இருப்பதாக அவர்கள் சொன்னாலும் அவர்தான் பெருமாள் என்பதை யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை.
கூர்மத்தின் பின்பகுதியில் நின்று கொண்டிருந்த ராமானுஜர் பெருமாளை மனமுருக பிரார்த்தித்து தம் பக்கம் திரும்புமாறு வேண்டினார். பெருமாளும் உடனே ராமானுஜரை நோக்கி மேற்கு பக்கமாக திரும்பிவிட்டார். கிராமத்தாரர்கள் இந்த பெருமாளை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி ராமானுஜரை மிகப்பெரிய ஆச்சாரியராக ஏற்றுக்கொண்டு நமஸ்காரம் செய்தனர். பெருமாளை ஸ்ரீ கூர்மநாதர் என்று போற்றினார். இன்றும் கிழக்கு பார்த்த இந்த கோவிலில் ஸ்ரீ கூர்மநாதர் மேற்கு நோக்கியே காட்சி தருகிறார். அதனால் இங்கு 2 துவஜஸ்தம்பங்கள், ஒன்று கிழக்கில் பழையது, மற்றொன்று மேற்கில் உள்ளன. ஊர்க்காரர்களின் உதவியுடன் மிக பெரிய கோவிலை கட்டினார் ராமானுஜர். அந்த ஊரில் பெருமாளுக்கும் ராமானுஜருக்கும் மிக விமர்சையான உற்சவங்கள் இன்றும் நடைபெறுகின்றன.